அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. இப்போ நம்ம பார்க்குறது ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன் 2023ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு 2023ஆவது ஆண்டு 12 ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக மேச ராசி என்பது 12 ராசிகளில் முதலாவது வரக்கூடிய ராசி. 360 டிகிரியை கொண்ட 12 ராசிகளில் 30 டிகிரியை உள்ளடக்கிய ராசி மேச ராசி. இந்த மேச ராசியிலே பிறந்தவர்கள் அசுபனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேச ராசியிலே பிறந்தவர்கள். அசுபனி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதியில் பிறந்தவர்கள் மட்டுமே மேச ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேசராசியிலே சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய பிறப்பு ஜாதகத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்துதான் இந்த கோச்சார ரீதியான ராசி பலன்கள் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே மேசராசியிலே சந்திரன் இருக்கின்ற அனைவருமே மேசராசி உடையவர்கள். இந்த மேசராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன, மேசராசி அக்னியுடைய ராசி, நெருப்புக்குடைய ராசி. கிழக்கு திசையில் வலுவரக்கூடிய அற்புதமான ராசி மேசராசி. இந்த மேசராசியிலே பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் இங்கே ஆட்சி பெறுகிறார். இவர் நெருப்புக்குடைய கிரகம். அதுபோல பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மேசராசியிலே உச்சம் பெறுகிறார். அக்னி கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் வலுப்பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. எனவேதான் பெரும்பாலும் மேசராசியிலேயோ மேச லக்னத்திலேயோ பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட பலன்களை அதிகமாக பெறக்கூடியவர்களாகவும், ஒரு கட்சியின் தலைவராகவோ, ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ, ஒரு துறையினுடைய தலைவராகவோ இருந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அமைப்பை பெறக்கூடிய ராசி இந்த மேசராசி. எனவே பிறப்பு ஜாதகத்திலே கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது மேச லக்னத்தில் பிறந்தவர்களோ மேச ராசியில் பிறந்தவர்களோ அதிகாரமிக்க பதவியில் இடம்பெறுகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் இந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் அங்கே ஆட்சி பெறுகின்ற காரணமும், பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் இந்த ராசிக்கு ஒரு தனி சிறப்புடையது. பெரும்பாலும் மேசராசியில் உடையவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், பெரிய அதிகமான விவசாய நிலங்களை அதிகமாக வைத்து அவைகளை மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள், பெரும் தொழிற்சாலைகளை வைத்து நடத்தக்கூடியவர்கள், அரசியலிலே பெரும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சராக ஆகின்ற ஒரு வாய்ப்புகள், பெரும் நிறுவனங்களை நடத்துகின்ற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மேசராசியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு அவர்கள் பிறப்பு ஜாதகத்திலே சந்திரன் இருக்கின்ற இந்த மேசராசியில் மற்ற கிரகங்களும் சாதகமாக இருந்துவிட்டால் அவர் வாழ்வில் உயர்வான நிலைகளை அடைவதற்கு எந்தவித தடையில்லை. அதுபோல மேச லக்னமும் மேச ராசிக்காரர்களுக்கும் பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அதிக வெற்றிகளை தடையின்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேசராசிக்கு அமையும். அதற்கு அடிப்படை காரணம் முன்னாடி சொன்னது போல இந்த பூமிகாரகனாகிய செவ்வாய் கிரகம் அங்கே ஆட்சி பெறுகின்ற ஒரு காரணமும், பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சமடைகின்ற சூழ்நிலையும் இவர் வாழ்வில் உயர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காரகத்துவம் உடையது. அந்த அடிப்படையில் நாம் 2023ஆம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி கோச்சார ரீதியான கிரகங்கள் நன்மை செய்கின்றன அல்லது பாதிப்பான பலன்களை கொடுக்கின்றனவா என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கின்ற கிரக சூழ்நிலையை பார்க்கின்ற போது ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து வருகிறார். அவர் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து வருகிறார்.
உங்கள் ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து வருகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்படி இந்த ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒரு ராசியில் இருந்து ஒரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம், அதாவது சனி பகவான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவதற்கு 27.5 ஆண்டுகளாகும். ஒரு முறை ஒரு சுழற்சியில் உங்கள் ராசிக்கு 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த சனி பகவான் அவர் 11ஆம் இடத்துக்கு வருவார். 11ஆம் இடம் என்பது ஒரு உயர்வான ஸ்தானம். வாழ்வில் கிடைக்க முடியாத யோகங்களும் பதவி உயர்வுகளும் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் ஒரு மனிதனுக்கு உயர்வான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரகத்துவமுடைய இடம்தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 10ஆம் இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக இந்த 2023ஆம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். அப்போ பெரும்பாலான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமான சனி பகவான் 11க்கு வருவது உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றமான வெற்றிகரமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு 2023ஆம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு 100% உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் வருட கிரகம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து வருகிறார். 1.5 ராசிக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய கிரகமான ராகு கேதுக்கள் உங்கள் ராசியிலேயும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலேயும் கேதுவும் ஜென்மத்திலே ராசியிலேயே ராகுவும் இருக்கிறார். இந்த 4 கிரகங்களை பார்க்கும்போது கடந்த ஆண்டுகள் தொழில் ரீதியான பாதிப்புகள், தொழில் முன்னேற்றம் தடை, கர்மகாரியங்கள் நடக்கின்ற அமைப்பு, அதுபோல் மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டுகளிலே ஏதாவது மஞ்சள் நிற பொருள்கள் ஆபரணங்கள் இழப்பு, பொருள் இழப்பு, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி பல்வேறு வகையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகளையும் நிம்மதியற்ற சூழ்நிலையுமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கும். அதுபோல் சிலர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்காக, திருமணம் செய்வதற்காகவோ அல்லது வீடு கட்டுவதற்காகவோ கடன் பெற்று அதன் மூலம் செலவழிப்பதன் மூலம் இந்த விரயங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிரகங்கள் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் விலகி இந்த 2023ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் ஒரு உயர்வான சூழ்நிலைக்கு இந்த கிரகங்கள் அழைத்து செல்லும். ஏனென்றால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல உயர்வான ஸ்தானத்துக்கு கோச்சார் ரீதியிலே வெற்றிகளை சொல்கின்ற இடம்தான் இந்த 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான். அதனால் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நிலை ஒரு 5 மாதம் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு வாழ்வில் முன்னேற்றமான பாதை. பொதுவாக தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துதல், கடன் பெற்று அவற்றை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை, அல்லது பெரும் தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், அதிக லாபங்கள், தொழில் முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்புகள், அதன் மூலம் லாபங்கள், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிகளுக்கு ஏற்படும். அதுபோல் படித்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அதை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சில வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்வர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டில் இருப்பவர்களால் உதவிகள் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2023 ஆண்டு பெண்களால் உதவிகள் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அதுபோல் வீடு கட்டக்கூடியவர்கள், வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சிலருக்கு ஏற்படும். புதிதாக இடம் இருந்தால் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், எண்ணங்கள் ஈடேறும். சிலர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அந்த பணிகள் தடைபட்டிருந்தால் இந்த மேசராசிக்காரர்கள் திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிலர் இருக்கின்ற இடங்களிலே சிறிய கோயில்களை வடிவமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனக்குழப்பங்கள் நீங்கும். இந்த மேசராசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இந்த 2022ஆம் ஆண்டு மன ரீதியான பாதிப்புகள், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மன கவலைகள், நண்பர்களால் கருத்து வேறுபாடுகள், அது டைஜஷன் ப்ராப்ளம், உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சில பாதிப்புகள், இவைகளெல்லாம் இருந்திருக்கும். அவைகளெல்லாம் படிப்படியாக விலகும்.
அதுபோல் இந்த 2022 சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அதிகமாக செலவு வந்திருக்கும். வாகனத்தால் சின்ன சின்ன விபத்துக்களை சிலர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் பல பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதிலிருந்து விலகி சில முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஆக இந்த 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஆரம்ப நிலையில், அதாவது திருமணம் ஆகின்ற வயதில் உடையவர்கள், ஆண் பெண்களாக இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, மேசராசிகாரர்களுக்கு திருமணம் கைகூடும். அதுபோல் உயர் கல்விகளை படிப்பது வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு அந்த படிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால் சில உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கும். அரசு துறையில் உடையவர்கள், இதுவரை பதவி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடமாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் வருவாய்கள் கூடுதலாக ஏற்படும். இருந்தாலும் மனக்கவலைகளையும் மன குழப்ப சூழ்நிலைகளும் இந்த 2023ஆம் ஆண்டு முழுவதும் இருக்கும். இந்த 2023ஆம் ஆண்டில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில மன குழப்ப சூழ்நிலைகள் இருக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய நற்பலன்களும், இந்த ராகு கேது கிரகத்தால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமைகளில் கருமாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் நீங்கி நன்மை உண்டாகும். ஏனென்றால் மன குழப்ப சூழ்நிலை, இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இவையெல்லாம் இந்த மேசராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமான சூழ்நிலை. எனவே வெள்ளிக்கிழமை தோறும் கருமாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும். அதுபோல் இந்த குரு பகவானானவர் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக சுப விரயங்களே அதிகமாக ஏற்படும். அதற்காகவே இந்த மேசராசிக்காரர்கள் சிலருக்கு அதிகமான பாதிப்புகளை, பொருளாதாரத்தில் அதிகமாக உடையவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தானங்களை செய்யலாம். அதுபோல் தர்ம காரியங்களையும் செய்யலாம். படிப்பவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து வழங்கலாம். இதுபோல் செயல்களால் அதிகமான இழப்புகள் ஏற்படாமல் நன்மை உண்டாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களையும் ஆய்வு செய்து மேசராசிகாரர்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்த சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், மருத்துவ செலவுகள், விபத்துக்கள், தொழில் ரீதியாக பாதிப்புகள், மன ரீதியாக பாதிப்புகள், உடல் ரீதியாக பாதிப்புகள் இவையெல்லாம் விலகி 2023 நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமான வாய்ப்புகளுக்கு கிரகங்கள் அழைத்து செல்லும். ஆக இந்த 2023, 2024 ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகள் உங்கள் வாழ்வில் ஒரு உயர்வான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. ஆக ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு தசாபுத்திகளும் சாதகமாக அமைத்துவிட்டால் உங்களுக்கு மிக மிக உயர்வான பலன்களை எதிர்பாராத யோகங்கள். ஆக இந்த 2023, 2024 இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அழியாத புகழையும் வற்றாத செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அமைப்பாக இருக்கிறது. இந்த சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 வருட கிரகங்களெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் தான் வற்றாத செல்வத்தை கொடுக்கின்ற கிரகம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 2024 இந்த 2023 பாதிக்கு மேல் இந்த குரு பகவானும் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆக இந்த குரு, சனி, அதே மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகும் போது 6ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ இந்த 3 வருட கிரகங்களும் அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு வருது. சனியை பொறுத்தவரை கோச்சாரதியில் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய போதுதான் நல்ல யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம். அதுவும் இந்த 6ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தை விட இந்த 11ஆம் இடத்தில் தான் 100% யோக பலன்களை சனி பகவான் வழங்குவார். சனி கொடுப்பார் யார் தடுப்பார் என்பது பழமொழி.
அப்படி ஒருவருடைய வாழ்வில் சனி பகவான் கொடுக்கின்ற யோக பலன்களும் வெற்றிகளும் வருமானங்களும் ஊதிய உயர்வுகளும் முன்னேற்றங்களும் பல்வேறு தலைமுறைகளுக்கு நீடித்து நிற்கின்ற வகையிலே அவர் செய்யக்கூடிய யோக பலன்கள் இருக்கும். அதுபோல குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய இந்த 12ஆம் இடம் என்பதும் விரயத்தை செய்யக்கூடிய இடம். ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு கட்டுகிறோம், வாகனம் வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம் என்றால் அது வாங்கித்தான் செலவு செய்துதான் செய்ய வேண்டும். அப்படி 12ஆம் இடத்தில் சுபகிரகம் வருகின்ற போது சுப செலவுகளே ஏற்படும். அதன் மூலம் கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படக்கூடியது. இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்பதால் சிலருக்கு பொருள், சில பட விரயங்கள், கொடுத்த இடத்தில் திரும்ப பணம் வராது இருப்பது, சிலர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு இழப்பு ஏற்படுவது, இப்படி சில பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட வருட ஆரம்ப நிலை 6 மாதம் வரை உள்ளது. அவற்றில் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஜாமீன் கையெழுத்திடுதல் இவையெல்லாம், சிலருக்கு ஞாபக மறதி மூலமாக சில பொருள்களை எங்கு வைத்தோம் என்று தெரியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் கவனமாக எந்த காரியத்திலையும் கவனமாக நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய பேசும்போதும் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக்க நல்லது. இப்படி சின்ன சின்ன பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வருவதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மேன்மை ஏற்படும். சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் மருத்துவத்தால் அவை நிவர்த்தியாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில் உயர்வு நிலை ஏற்படும். புதிய இடங்களில் படிப்பதற்கான செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற உயர் படிப்பு படிப்பவர்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றிகரமாக கிடைக்கும். அதற்கு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே படிக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அதற்கான உதவிகளும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சரியாக அமையும். ஆராய்ச்சியாளர்களுக்கு அவருடைய ஆராய்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தால் விருது கிடைக்கக்கூடிய வகைக்கு, புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு அது பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேசராசிகாரர்களுக்கு 2023ஆம் ஆண்டு மிக அற்புதமான பலன்களை கிரகங்கள் அள்ளித்தரும். நீங்கள் கடைபிடிக்க பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன என்றால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பு, குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றமான பாதைக்கு நீங்கள் செல்வதற்கு மாதத்தில் ஒரு நாள் கருமாரியம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோல் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் பொருள் இழப்புகள், காரிய தடைகள் இவையெல்லாம் நீங்கி நன்மை உண்டாகும். அதே போல இந்த ஆண்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நன்மைகளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக மேச ராசிகளுக்கு இனி ஒரு உயர்வான முன்னேற்றமான காலகட்டம். அனைவரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நம்ம அஸ்ட்ரோ ரவி டிவி பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய பாரம்பரியமிக்க 150 ஆண்ட ஜோதிட மருத்துவ அனுபவங்களையும் என்னுடைய 30 ஆண்டு ஜோதிட மருத்துவ அனுபவங்களையும் தொகுத்து அஸ்ட்ரோ ரவி டிவி மூலமாக மரபு வழி தமிழ் மருத்துவம், சித்தர்கள் மருத்துவம், வர்மக்கலைகள், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஃபுட்-reflexology, கால்பாத சிகிச்சை, கிறிஸ்டல் தெரபி, காய்களின் மருத்துவ பயன்கள், கீரைகளின் மருத்துவ பயன்கள், அதுபோல் அஸ்ட்ராலஜி, வாஸ்து, இப்படி பல்வேறு 30 கலைகளை, மரபு கலைகளை உங்களுக்கு அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியிடுகின்றோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்தால் நல்ல தகவல்களை இடம்பெறச் செய்கின்றோம். ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ட்ராலஜி ஆலோசனை, மருத்துவ ஆலோசனைக்கு அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. தொலைபேசி எண் 9444641062 8825545847. நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களும் தொடர்ந்து வரும். எனவே அஸ்ட்ரோ ரவி டிவியை பாருங்கள்.